தானில் சுகித்து திளைத்து தன்னில் உள்ளொளி காண்கின்ற பிரம்மஸ்வரூபமான யோகி பிரம்ம நிலையை அடைகிறான். ஹரியோம். 24 முதல் 26 வரை உள்ள பாடல்கள் வைராகியத்தின் பலனாக கிடைத்த ஞானத்தின் பலன் பேசப்படுகிறது. ஞானத்தின் பலனாக முதலாவதாக கூற வருவது இந்த பாடலில் புற உலகில் பிரச்சனைகள் குழப்பங்கள் இருக்கத்தான் செய்யும். அவற்றின் மத்தியில் எவன் ஒருவன் சுகமாய் ரமித்து தன் சொரூபத்தில் இருக்கின்றானோ அவன் இறைவனை அடைகின்றான் என்பதுதான் இந்த பாடலின் சாராம்சம். உலகத்தில் நடக்கின்ற குறைகளையும் குற்றங்களையும் நம்மால் தடுக்க முடியாது, ஆனால் தப்பிக்கலாம். இதற்காக 3 விதமான மக்கள் முயற்சி செய்கின்றார்கள். முதல் விதமானவர்கள் ஆஸ்தி, அந்தஸ்து, பதவி, பணம் இவைகள் இருந்தால் உலகத்தில் நமக்கு வருகின்ற துன்பங்களிலிருந்து நாம் தப்பித்து விடலாம் என்று எண்ணி இதற்காகவே ஆஸ்தி, அந்தஸ்து, பணம், பதவிக்காகவே ஓடக்கூடிய மனிதர்கள் வெற்றி பெற்றார்களா என்கின்ற கேள்விக்கு பதில் உங்களிடம் விட்டுவிடுகின்றேன். இரண்டாவது, அறிவுபூர்வமாக விஞ்ஞானத்தின் மூலமாக மனிதனுக்கு வருகின்ற துன்பங்களை தடுப்பதற்காக அவர்கள் செய்கின்ற முயற்சி எந்த அளவுக்கு வெற்றிகரமாக நடந்துள்ளது என்பதையும் நான் உங்களிடம் விட்டுவிடுகின்றேன். மூன்றாவது, சாதுக்கள், யோகிகள். முதலாவது வகை மனிதர்கள் ராஜசீகமானவர்கள். இரண்டாவது விதமான மனிதர்கள் சத்துவ குணம் கொண்டவர்கள். இப்பொழுது மூன்றாவது விதம்தான் சத்துவ குணத்தையும் கடந்தவர்கள், யோகிகள். இவர்களுக்கும் வாழ்க்கையில் துன்பமான கடினமான சூழ்நிலைகள் வரும். ஆனால் அதிலிருந்து அவர்கள் எப்படி தப்பிக்கிறார்கள் என்றால் ஆஸ்தி, அந்தஸ்து, பணம், பதவி மூலமாக அல்ல, அறிவின் மூலமாக அல்ல. அதற்கு மாறாக தங்களின் கவனத்தை உள்முகமாக திருப்பி இறைவனோடு தன்னை இணைத்து கொள்கிறார்கள். எவ்வளவுதான் நாம் அறிவுபூர்வமாக சிந்தித்து பிரச்சனைகளை தவிர்த்து குழப்பங்கள் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ முயற்சித்தாலும் அதையும் தாண்டி நமக்கு பிரச்சனைகளும் குழப்பங்களும் வரத்தான் செய்கின்றன என்பதை ஏற்றுக்கொண்ட சாதுக்களும் யோகிகளும் எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்துவிட முடியாது என்பதை புரிந்து கொண்டவர்கள் பிரச்சனைகள் வரும் பொழுது இறைவனோடு தன்னை இணைத்து கொள்கிறார்கள். இது தோல்வி பயத்தினால் அல்ல, இதுதான் மிகச்சிறந்த புத்திசாலித்தனம். இறைவனோடு தன்னை இணைத்து கொள்கின்ற இவர்கள் ஆத்மனில் சுகித்து ரமித்து ஆனந்தமடைகிறார்கள். இது ஜீவன் முக்த லட்சணம். வாழும் பொழுதே இவர்கள் ஜீவன் முக்தர்களாக வாழ்கிறார்கள். வாழ்ந்த பிறகு விதேக முக்தி, பிரம்மனோடு இரண்டர ஐக்கியமாகி விடுகிறார்கள். ஆம், இந்த 2 விஷயம்தான் இந்த பாடலில் பேசப்பட்டுள்ளது. ஹரியோம்.